ஹலோ யுவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் ஒன்று இருக்குது, பியர் மார்க்கெட். இது அடிப்படை எல்லா இடத்துலையும் உள்ளதான். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். அந்த புல் இந்த தலால் ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காளை சிலை, புல்லுன்றது காளை சிலையும் அந்த கரடி அந்த சிலையும் வச்சுருப்பாங்க. ஸோ புல் மார்க்கெட் அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல் மார்க்கெட்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது வந்து எக்கனாமிக் கண்டிஷன் நல்லா இருக்குது, க்ரோத் நல்லா இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் கண்டிஷனில் இருக்குது, கம்பெனிஸ் ரெவன்யூஸ் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து நீங்கள் காளையை பார்த்தீங்கன்னா, காளை வந்து அதனுடைய சண்டையிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொம்பை வந்து கீழே அடியில் இருந்தால் மேலே வரும். ஸோ அதுதான் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்றாங்க. நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டுலாம் நடக்கும்போது, தமிழ்நாட்டில் உள்ள ஜல்லிக்கட்டில் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ அதுக்கு அப்படியே கான்ட்ராடிக்டரியாக வந்து பியர் மார்க்கெட் பார்க்க போகிறோம். பியர் மார்க்கெட் அப்படின்றது வந்து எக்கனாமிக் ஸ்லோ டவுனு, சரியாகனா க்ரோத் இல்லை, வறட்சி, இந்த மாதிரி காலத்தில் மார்க்கெட் வந்து விழும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து கரடியை மையப்படுத்தி சொல்லுவாங்க. ஸோ கரடி வந்து ஃபைட் பண்ணும்போது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட கையை மேலேருந்து கீழே கொண்டு வரும். ஸோ அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகிறது.